மனைவி பிரிந்த சோகத்தில் 1 மாதம் பீர் மட்டும் குடித்த கணவர் உயிரிழப்பு. மனைவி விவாகரத்து செய்ததால் மிகவும் வருத்தமடைந்த ஒருவர் 1 மாதமாக எதையும் சாப்பிடாமல் பீர் மட்டும் குடித்து உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் தாய்லாந்தில் இடம்பெற்றுள்ளது. 44 வயதான தவீசக் தனது மனைவியால் விவாகரத்து செய்யப்பட்டார். அவர்களுக்கு 16 வயது மகனும் இருந்துள்ளார். மன உளைச்சலுக்கு ஆளான தவீசக் சாப்பிடுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு நாள் முழுவதும் பீர் குடித்துக் கொண்டிருந்தார். இதனால் அவரது உறுப்புகள் செயலிழந்து அவரது உடல்நிலை மோசமடைந்து ஒரு தொண்டு நிறுவனம் தவீசக்கை மருத்துவமனையில் சேர்க்க முயன்றுள்ளது. இருப்பினும் தொண்டு நிறுவனங்கள் அவரது வீட்டை அடைவதற்குள் தவீசக் இறந்துவிட்டார். போலீசார் அவரது அருகில் 100 பீர் பாட்டில்களை கண்டுபிடித்துள்ளனர். அதிகப்படியான மது அருந்தியதால் அவர் இருந்ததாக முதற்கட்ட தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் ட்ரம்ப் அறிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் இறக்குமதி பொருட்கள் மீதான வரி 15% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்து ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீதும் கடும் வரி விதிப்பை முன்மொழிந்துள்ளார். ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் புதிய வரிகள் அறிவிக்கப்பட்டதோடு அதன்படி ஐரோப்பிய ஒன்றியம் பொருட்களுக்கு அமெரிக்கா 30% வரியை விதிப்பதாக குறிப்பிட்டிருந்தது. தற்போது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் ட்ரெண்ட் பெரியல் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர் லேயனை ட்ரம்ப் சந்தித்த பிறகு இந்த அறிவிப்பு வந்துள்ளது. புதிய ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவிற்குள் நுழையும் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு 15% வரி விதிக்கப்படும். அதுக்கு ஈடாக ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க எரிசக்தி பொருட்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை அதிக அளவில் வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது. தாய்லாந்தில் 5 சுட்டுக்கொலை. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் மர்மரபர் இன்று நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கொலையாளி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த பல்பொருள் அங்காடியில் வழக்கம் போல் பொருட்களை மக்கள் வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் அங்கிருந்த பாதுகாவலர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளார். இதில் பாதுகாவலர்கள் 4 பேரும் பெண் ஒருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவர் பலத்த காயமுற்றதோடு அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் துப்பாக்கிச்சூடு நடாத்திய கொலையாளி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து போலீசார் கருத்து வெளியிடுகையில், துப்பாக்கிச்சூடு நடாத்திய பிறகு கொலையாளி தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான மோதல்களுக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று விசாரித்து வருகின்றோம் எனவும் கூறியுள்ளார். ஊவா மாகாண பிரதம செயலாளராக திருமதி BAG பெர்னாண்டோ நியமனம். ஊவா மாகாணத்தின் பிரதம செயலாளராக திருமதி BAG பெர்னாண்டோவை உடனடியாக அமலுக்கும் வரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க இன்று 28 முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளித்துள்ளார். இலங்கை நிர்வாக சேவையின் சிறப்பு தர அதிகாரியான திருமதி BAG பெர்னாண்டோ இதுக்கு முன்னர் மேல் மாகாண கல்வி, கலாச்சார மற்றும் கலை நடவடிக்கைகள், விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அமைச்சின் செயலாளராகவும் கடமையாற்றியுள்ளார். அனுரவுக்கு மாலத்தீவில் அமோக வரவேற்பு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாலத்தீவுக்கான அரசு விஜயத்தை ஆரம்பித்தது இன்று 28 முற்பகல் வெலானோ சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அங்கு மாலத்தீவின் தேசிய பாதுகாப்பு படையின் மரியாதைக்கு மத்தியில் ஜனாதிபதியை அந்நாட்டு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு வரவேற்றுள்ளார். ஜனாதிபதியை வரவேற்கும் முகமாக மாலத்தீவு வெலானா சர்வதேச விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் வருகை முனையத்தில் சிறுமிகள் குழு ஒன்று அழகிய கலாச்சார நடனத்தை நிகழ்த்தியதுடன் ஜனாதிபதி அந்த சிறுமிகளுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வைபவம் மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு தலைமையில் மாலத்தீவின் தலைநகரான மாலையில் உள்ள குடியரசு சதுக்கத்தில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது.
வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த அரச விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளனர். ராஜராஜ சோழனுக்கு தமிழகத்தில் பிரம்மாண்ட சிலை, மோடி உறுதி. மாமல்லர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு தமிழகத்தில் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். ராஜேந்திர சோழனின் பிறந்த நட்சத்திரமான ஆடி திருவாதிரை விழா, கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படியெடுத்துச் சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமாகியது. ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் இந்தியாவின் அடையாளம் மற்றும் பெருமைக்குரியவர்கள். சோழரசின் வரலாறு மற்றும் பாரம்பரியம் நாட்டின் வலிமையையும் திறனையும் பிரதிபலிக்கின்றது. சோழர்களின் காலம் இந்திய வரலாற்றில் பொற்காலமாகும். ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் உலகம் முழுவதும் கட்டிடக்கலையின் அதிசயமாக பார்க்கப்படுகின்றது. சோழர்களின் காலத்தில் இந்தியா அடைந்த பொருளாதார வளர்ச்சி தற்போதும் நம்மை ஊக்குவிக்கிறது. ராஜராஜ சோழன் சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார். ராஜேந்திர சோழர் அதை மேலும் பலப்படுத்தினார். சோழர்கள் இலங்கை, மாலத்தீவுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தூதரகம் மற்றும் வர்த்தக உறவுகளை வளர்த்திருந்தனர். ராஜேந்திர சோழன் கங்கை நீரை பொன்னேரியில் ஊற்றினார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் காசியில் இருந்து கங்கை நீர் தற்போது மீண்டும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சோழர்கள் கடற்படை வரி அமைப்புகள், நகராட்சி நிர்வாகங்கள் மூலம் வலிமையான அரசை உருவாக்கினர். இந்தியாவின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகம் தற்போது இந்தியாவின் உறுதியான நடவடிக்கைகளை பார்த்து வியக்கிறது. ராஜேந்திர சோழன் தனது தந்தையின் கோயிலை விட உயரம் குறைந்த விமானம் அமைத்திருந்தார். இது தாழ்மையின் அடையாளம். அவ்வாறு புகழ்பெற்ற ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தமிழகத்தில் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாவையின் வாழ்க்கை மிக பெரும் சரித்திரம். 6வது மாத நினைவஞ்சலி நிகழ்வில் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. மாவை சேனாதிராஜாவின் வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திரம். எமது இனத்தை பொறுத்தவரை இனிமேல் இவ்வாறான ஒரு தலைவரை நாங்கள் பெற முடியாது. அவரின் எண்ணத்தில் எந்த நேரமும் இனம் பற்றிய சிந்தனை இருந்துள்ளது. யாரையுமே நோகடிக்காத நல்ல மனம் அவரிடம் இருந்துள்ளது. அவர் இல்லாத இந்த 6 மாதங்களில் அவரது பலம் என்ன, அவரது பலவீனம் என்ன என இன்று பலர் அறிவதற்கு தலைப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ் சங்காணி கலாசார மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மாவை சேனாதிராஜாவின் 6வது மாத நினைவு பகிர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் 2001ஆம் ஆண்டில் இருந்து 2009ஆம் ஆண்டு வரை தமிழீழ விடுதலை புலிகள் ஏற்படுத்தியிருந்த ஒற்றுமையை 2010இல் இருந்து அதற்கு பின்னர் ஓரளவுக்கு பேணியதில் மாவை சேனாதிராஜாவுக்கு பெரும் பங்குண்டு. என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்ததும் அண்ணன் மாவை சேனாதிராஜாவே. அந்த நேரம் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபராக இருந்த ராசநாயகத்தை அரசியலுக்குள் கொண்டு வர முயற்சித்தோம். சில காரணங்களுக்காக அவர் விலகியதால் வைத்தியர் சத்தியமூர்த்தி, அரியரட்னம், தர்மரட்னம் என சிலரை அரசியலுக்குள் கொண்டு வர முயற்சித்தோம். அது பலனளிக்கவில்லை. போகவே நான் அரசியலுக்குள் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்று மாகாண சபை தேர்தல் காலத்தில் நாங்கள் அவரிடம் பேசுகின்ற போது அவரிடம் இனம் முக்கியம், இனத்துக்காக பாடுபட வேண்டும், அதுக்காக நாங்கள் எந்த விட்டுக் கொடுப்பும் செய்ய வேண்டும் என்றார். அவரது இழப்பு என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு பாரிய இழப்பு. அவர் தமிழ் தேசிய இனத்துக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர். தமிழரசு கட்சியின் செயற்பாடுகளை எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு சென்றவர் அண்ணன் மாவை சேனாதிராஜா. நிறைய பேரால் பேசப்பட்டவராகவும் அல்லது விமர்சிக்கப்பட்டவராகவும் அவர் இருந்தார். அனைத்தையும் பொறுத்து இனத்துக்காக வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர். ஒருமுறை அவர் இறந்து விட்டார் என ஆனையிரவு பகுதியில் இராணுவத்தினர் அவரை தூக்கி வீசிவிட்டு சென்றார்கள். அதுக்கு பின்னரும் அவர் உயிருடன் வந்தார் என்பது அபூர்வம்.
அதேபோல் அவர் 2001ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஊர்காவத்துறை தம்பாட்டிக்கு சென்ற போது அங்கு வைத்து ஏபிடிபியினரால் அவரது மண்டி பிளக்கப்பட்டு அதுக்கு பின்னர் தான் அவரது உடலில் ஒரு சமநிலை மாற்றம் ஏற்பட்டது. அவரது வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திரம். எமது இனத்தை பொறுத்தவரை இனிமேல் இவ்வாறான ஒரு தலைவரை நாங்கள் பெற முடியாது. இப்படியான ஒரு நல்ல மனிதருக்கு நிறைய மன வருத்தங்களை கொடுத்தவர்கள் பலர், மனோரீதியாக அவரை பாதிப்படைய செய்தவர்கள் பலர். ஆனால் வரலாறு அவர்களுக்கு அந்த தண்டனையை திருப்பி வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இயற்கையும் வரலாறும் தண்டனையை வழங்கும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நாங்கள் செய்வது உமக்கு என்பது உலக நியதியும் விதியும் கூட. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் என்றார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை பார்த்திட கீர்த்தி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.